ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ராட் டிவியை பற்றி தான் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் வந்துட்டு நம்மளோட ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னோட 3 வீக்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்கு இந்த டிவி அப்படின்னு நான் 3 வாரம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். செம்ம அடி அடிச்சிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ என்னெல்லாம் இந்த டிவியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிவியில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்னெல்லாம் மைனஸாக இருக்குது, இந்த டிவி இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவியில் என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ரா டிவியை வாங்குறதுக்காக நான் ஷோரூம் போனேன். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ப்ரைஸஸ்லாம் செக் பண்ணேன். விடபிள்யூ, அதுக்கப்புறம் டிசிஎல், அதுக்கப்புறம் எம்ஐ, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள, அதாவது 10 to 15 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள 32 இன்ச்சில் நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஷோரூமில் போய் ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தப்ப, இந்த ஆம்ஸ்ட்ராடுங்கிற பிராண்ட், இந்தியன் பிராண்டை பற்றி நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் சாம்சங் இருந்துச்சு, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் எல்ஜி இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சாம்சங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாம்சங்கில் வந்துட்டு டைசன் ஓஎஸ் வச்சுருந்தாங்க. ஸோ 5-6 ஆப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சாம்சங்கில் இருந்துச்சு. ஸோ சாம்சங் ரெண்டாவது 14,500 சொன்னாங்க. ஸோ ப்ரைஸும் ஹையாக இருந்து நம்மளுக்கு வந்துட்டு கூகுள் ஓஎஸும் கிடைக்கல, நம்மளால ப்ளே ஸ்டோரும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாதுங்கிறப்ப எனக்கு வேணான்னு தோணுச்சு. வெறும் டிஸ்பிளேக்காக நம்ம இது வந்துட்டு வாங்கணுமா, பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்ஜி சொல்லவே வேணாம். அவங்க வெப் ஓஎஸ் தான் அதில் வச்சுருந்தாங்க. ஸோ வெப் ஓஎஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரெண்டாவது அதுவும் சாம்சங் மாதிரி தான், ஒரு லிமிட்டெட் இதுதான் இருக்கும், ப்ளே ஸ்டோர் இருக்காது. ஸோ இந்த டிவியை பார்க்குறப்ப கூகுள் டிவியோட ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே பிரைட்டாக இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் 43மே இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நாம் வந்துட்டு 12,000 வந்துட்டு நம்மளால இந்த ஆம்ஸ்ட்ராட் டிவி 32 இன்ச்சை வாங்க முடியுது. இதுவே வந்துட்டு நார்மல் ஸ்மார்ட் டிவி, கூகுள் டிவி இல்லாமல் 21,000 43 இன்ச் கிடைக்குது ஆம்ஸ்ட்ராட்ல. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 43 இன்ச்சு இதே கூகுள் டிவி ஓஎஸோட 26 சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 65, 50 அந்த ரேஞ்சு, அந்த இன்ச்சஸே வந்துட்டு 30 to 40 கிடைக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதில் ப்ளஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாயோடைய ஃபேக்ஸ் சேனலை பார்த்தோம் அப்படின்னா, நான் வாங்குறதுக்கு முன்னாடி அதான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல, இந்த எல்இடி பேனலை சுற்றிலும் இந்த எல்இடி லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்னு. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பட் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்துட்டு எல்இடி லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஸ்பிளே ரெண்டாவது பிரைட்டாக வேற இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஆர் சப்போர்ட் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 32 இன்ச்சில் வந்துட்டு 1080p தான். பட் ஸ்டில் வந்துட்டு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு. நான் கடைசியாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு சவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு கடைசியாக. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அது அவ்வளோ நம்பிக்கை தர மாதிரி இருக்காது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, பிரைட்னஸ் ஓகே, டிஸ்பிளே ஓகே, வேறு லெவலில் பிக்சர் குவாலிட்டிலாம் சூப்பராக தெரியுது. சவுண்டு வந்துட்டு வேற லெவலில் கேட்குது. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு இந்தியன் பிராண்டு இல்லை ஒரு சைனீஸ் பிராண்ட்லாம் என்ன என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, ஒரு மோனோ ஸ்பீக்கர் மாதிரி கேட்கும். சும்மானாலும் இதில் டால்பே டிஜிட்டல்னு கொடுத்துருப்பாங்க, டால்பே ஸ்டீரியோன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்லாம் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம இதில் வந்துட்டு ஒரு அவெஞ்சர்ஸ் பார்க்கும்போதோ இல்லை ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு யூடியூப்ல நல்ல கிளாரிட்டியில் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் உள்ள ஒரு வீடியோ பார்க்கும்போதோ, அரபிக் குத்து அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப அந்த டிஜிட்டலோட எஃபெக்ட் வந்துட்டு டால்பே அட்மாஸோட எஃபெக்டை நம்மளால உணர முடியும். பிரித்து பிரித்து சவுண்ட் அடிக்குது, அது வேற லெவலில் இருக்கும். நான் கடைசியாக ஒரு சாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோடைய கடைசி வரையும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிவியில் என்னப்பா ஒரே ப்ளஸ் தானா, எந்த பஞ்சாயத்து இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, நம்ம ஹெவியா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த யூஐ கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு ஜி5 ஆப்லாம் நம்ம ஜென்ரலாகவே ஜி5 ஆப் கொஞ்சம் பிரச்சனை தான். அது சிஸ்டமாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்லோவாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மற்ற எல்லா ஓடிடி ஆப்ஸுமே கூட ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன லேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ரிமோட்ல வந்துட்டு இதில் கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஹாட்ஸ்டார்லயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லயோ மற்ற இதில் நம்ம வந்துட்டு இந்த மைக்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. யூடியூப்லயுமே நம்ம ஒரு வாரிசு சாங்குன்னு கொடுத்தா அது பாரிசு சாங்குன்னு ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ மைக் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். மற்றபடி ரிமோட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சின்ன பேட்டரி தான் போட்டுக்கிடணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டெடிக்கேட்டடாக நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்,
நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் ப்ரைமு எல்லாமே வந்து டெடிகேட்டட் ஸ்விட்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹோம் இருக்குது, இது அமுக்குனாலே ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆரோவுக்கு சென்டர் ஓகே பட்டன், இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, டிவியோட செட்டிங்ஸ், இங்கே யூசர் அக்கௌண்ட், அவ்வளோதான். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்பில்டு மைக் அப்படிங்கிறது வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ட்காக மட்டும்தான் இருக்குதே தவிர, நம்ம யூடியூப்லேயோ ஹாட்ஸ்டார்லேயோ சர்ச்சில் ஒரு மைக் இருக்கும்ல, அந்த மைக்கை நம்ம போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. ஒருவேளை ரெகக்னைஸ் அந்த அளவுக்கு பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா க்ரோம் கேஸ்ட்டுமே இந்த டிவியில் கூகுள் டிவி சப்போர்ட் இருந்தாலும் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது க்ரோம் கேஸ்ட் பண்ணுறதுமே. அதை தாண்டி என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அந்த வீடியோலேயே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க ப்ரோ ஸ்டோரேஜ் எப்படி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே இதில் 5 GB தான் கொடுத்துருக்காங்க. 5 கிட்டக்க தான் கொடுத்துருக்காங்க, 5 கிட்டக்க தான் இருந்துச்சு. நம்ம சாம்சங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னாலும் பக்கத்துலேயே இருந்துச்சு, செக் பண்ணுறப்ப அதுலேயுமே 5 GB தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் பார்க்குறப்ப எம்ஐ மற்ற பிராண்ட்லாம் 8 GB 11 GB வரையும் அவைலபிள் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஏன்னு தெரில, இதில் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம இப்போ லைவாகவே வந்துட்டு ரேம் எல்லாமே அதில் தான் எடுத்துக்கிறது. லைவாகவே ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. மூணு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனா இருக்குது, கேபிள் இருக்குது, கூகுள் டிவி ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதில் இன்புட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா டோட்டலாகவே 4.3 GB தான் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஸ் மட்டுமே 2.3 GB எடுத்துக்கிடுச்சு. ஸோ கேட்சா வந்துட்டு 276 MB, அன்இன்ஸ்டால்டு ஆப்ஸ் 531 MBன்னு காட்டுது. ஸோ அது எடுத்துக்கிட்ட லெவலில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆப்ஸுக்கு மட்டுமே 2.3 GB போயிருக்கு. அவைலபிள் 1.7 GB இருக்குது மிச்சம். டோட்டலாகவே ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ஐயாக இருக்கட்டும், ஆஷராக இருக்கட்டும், மற்ற பிராண்டெல்லாம் வந்து கூடவே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் தான். இதை தாண்டி எனக்கு பெரிய மைனஸாக எதுவும் இதில் தெரில. ஸோ இதில் வந்துட்டு இன்புட்டில் டிஸ்பிளேலாம் பார்த்தோம் அப்படின்னா விவிட் டிஸ்பிளே, ஸ்டாண்டர்ட்னு நிறையா மோட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். பிக்சரில் போய் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், பிக்சர் மோடு, யூஸரு, ஸ்டாண்டர்டு, ஸ்போர்ட்டு, விவிடு, மூவி, கேம் எல்லாமே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டும் 60 Hz தான், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா கலர் டெம்ப்ளேட்டு மற்ற எல்லா சமாச்சாரங்களும் இருக்குது. பட் ஸ்டில் நான் ஒரு பார்ட் டைம் யூஸர் மாதிரி தான். ஏன்னா வீட்டில் தான் சீரியல் பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம மத்தியானம் மட்டும்தான் ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு மூவிஸ் பார்க்குறது. ஸோ நமக்கு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இந்த டிவி ஓகேவாக தான் தோணுது. எனக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ இன்பில்ட் ஆப்ஸாகவும் நிறையாவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த டிவி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட பெட்டரான ஒரு டிவி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் கீழே சஜஷன் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் அது என்ன டிவி அப்படின்னு. நான் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே அவ்வளோதான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிக்சர் குவாலிட்டி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்ஸே வந்துட்டு எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு ஆட்ஸ் நல்லா தான் தெரியுது. ஸோ இப்போ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம்.
வீடியோவுமே எனக்கு வந்துட்டு பெட்டர் குவாலிட்டியில் 180ல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இதுதான் இந்த டிவியில் ஹையஸ்ட்டு. ஸோ நல்லா தான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, யூடியூப் வந்துட்டு நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் நாம் வேணால் ஸ்ட்ரீம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு. மார்வல்ஸோட அவெஞ்சர்ஸை ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஸோ அவெஞ்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயங்கர கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுவே வந்துட்டு நைட் எஃபெக்டில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போமா?